பூமி சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? சுற்றி காமிக்கிறோம் வாங்க. ஸோ தீர்மானித்தல், பயன்படுத்தல், விளைவுகள் இப்படி நகர்ந்தால் அதனோட அடுத்த பக்கம் ஏற்படுத்துதல், திணித்தல், உருவாதல். என்னங்க உலகம் சுற்றுதுன்னு சொல்கிறீங்க? நல்லா யோசித்து பாருங்கள். ஸோ நீ என்ன படிக்கணுன்றத ஏதோ ஒன்று தீர்மானிக்குது. படித்ததை வச்சு வேலைன்ற ஒன்று கொடுக்குது. வேலையை வச்சு வாழ்க்கைன்ற ஒரு விளைவு வருது. சரிங்களா? ஸோ படிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அந்த தீர்மானித்ததை பயன்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்றுத்தில் கொண்டு போய் திணிக்கிறாங்க. ஸோ திணிச்சதால் கிடைச்சதை வச்சு ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஃபேமிலி. பெரியவங்களை பார்த்தாலும் ஃபேமிலி, குடும்பன்ற ஒன்றை தீர்மானிக்கிறோம். ஸோ தீர்மானித்ததால் வாழறோம். அதோட விளைவு தொடர்ந்து குடும்பங்களாகவே பண்ணிச்சுட்டு. ஸோ இது எப்படி என்ன பண்ணுறாங்க? குடும்பத்துக்காக கல்யாணன்ற ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. ஸோ கல்யாணன்றது என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கைன்ற ஒன்று திணிக்கிறாங்க. வாழ்க்கைன்ற ஒன்று திணிச்சதால் என்ன ஆகுது? குழந்தைகள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறோம். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் உலகம் சுற்றுது. ஸோ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரன் தீர்மானிக்கிறான். தீர்மானித்ததை நம்மளுக்கு பயன்படுத்துகிற ஏதோ ஒன்றா கொடுக்குறான். ஸோ அந்த அவுட்புட்டை வச்சுட்டு திரும்ப தீர்மானிக்கிறான். ஸோ அது தீர்மானிக்கிறத ஏற்படுத்துறதுக்காக விளம்பரங்களை கொடுக்குறாங்க. அந்த விளம்பரங்களை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதை பார்த்து திரும்ப அதுக்கு ஆல்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் உலகம் சுற்றுது. தேங்க்யூ.